உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எழில், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. சுடருக்கு ரொம்ப முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வீட்லயே வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். ஏதாச்சும் ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல அவளை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? மனோ, என்ன பேசுற நீ? சுடர் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காளே தவிர அவ மென்டல் கிடையாது. இந்து மாதிரி இந்த குடும்பத்தையும் பசங்களையும் கேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்து பண்ண ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இந்துவா நடக்க ட்ரை பண்ணிருக்கா. அதனால தான் அவளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்துவோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுதான் அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளமே. அதை கியூர் பண்ண வேண்டியது என்னோட கடமை மனோ. எனக்கு புரியுது எழில். சுடரை சீக்கிரம் கியூர் பண்ணிடணுங்கிற ரீசனுக்காக தான் நானும் அவளை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்றேன். மத்தபடி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. பரவாயில்ல மனோ. சுடர் என்ன இருந்தாலும் இப்ப இந்த வீட்டோட பொண்ணு. எனக்கு அவ மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல. இருந்தாலும் அதுக்குன்னு அவளை அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்கிறது தப்பு மனோ. அவளை எப்படியாச்சு இந்த ப்ராப்ளம் இருந்து ஃபுல்லா கியூர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு. ஓகே? நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா தான் இருக்கும்னு எழில் சாருக்கும் மத்தவங்களுக்கும் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. பக்கத்து வீட்டு அக்காதான் இந்து மேடம் பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொன்னது. அதை எல்லாரும் முன்னாடி அவங்கள வந்து சொல்ல சொன்னா இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஒரே முடிவா சொல்லிட்டாங்க. ஏன் அவங்க இவ்வளவு செல்ஃபிஷா இருக்காங்க? நான் அவங்க மேல உள்ள நம்பிக்கையில மனோகரி கிட்ட சவால் விட்டுட்டுலாம் போனேன். ஆனா கடைசியில அவங்க என் முகத்துல கரிய பூசிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு என் லைஃபை விட அவங்களுக்கு அவங்க ஈகோ தான் பெருசா போச்சுல. இதே என் நிலைமையில அவங்க இருந்திருந்தா அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பேன். என்ன பண்றது, எல்லாருமே இந்த உலகத்துல சுயநலமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையில இவங்களுக்கு தெரியாத வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்மள அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்க போறாங்க. சீக்கிரம் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நாம ஒரு நல்ல வழியை யோசிக்கணும். இப்போ உன் டைம் முடிஞ்சா ஸ்கோரை நீ பீட் பண்ணி காட்டு பார்க்கலாம். அவ்வளவுதானே? இதெல்லாம் எனக்கு சிம்பிள் மேட்டர். ஓ, அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கா உனக்கு? நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? நான் ஸ்கோரை பீட் பண்ணிட்டேனா நீ என்ன தருவ? நாளைக்கு டாடி எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை நான் உனக்கு கொடுத்துறேன். அப்படியா? அப்போ ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ நீ என்கிட்ட சொன்னத அப்படியே திரும்ப சொல்லி பாப்போம். ஏ காவ்யா, இப்போ எதுக்கு இத வீடியோ எடுக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சுத்தமா இல்ல. அதனால தான் வீடியோ எடுக்கிறேன். நீ இந்த மாதிரி சொல்லி என்ன எத்தனை தடவை ஏமாத்திருக்க. இனிமே ஏமாற மாட்டேன். உன் பாக்கெட் மணிய என்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும்ல? ஓ, அதுதான் இது. அப்பதானே நீ என்ன ஏமாத்துறா கூட இந்த வீடியோ காட்டினா மத்தவங்க நான் சொல்றத நம்புவாங்க. அதுக்கு தான் சொல்லு சொல்லு. சரி காவ்யா, இந்த கேம்ல நீ என்னை விட அதிகமா அதுல பாயிண்ட்ஸ் எடுத்தினா டாடி எனக்கு கொடுக்கற பாக்கெட் மணியை நான் உனக்கு கொடுத்துறேன். ஓகே? ஓகே ஓகே. மத்தவங்க நாம சொல்றத நம்பணும்னா ஒரு வீடியோ ப்ரூஃப் இருந்தா போதும்ல. இது நல்ல ஐடியாவா இருக்கு. நமக்கு ஏன் இது இவ்ளோ நேரம் தோணல? பக்கத்து வீட்டாக்கா இங்க வரலனா என்ன, நாம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட இந்த மேடமை பத்தி பேச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க எல்லா விஷயத்த பத்தியும் பேசுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாம நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டா போதும். அந்த வீடியோவை போட்டு காட்டியே எழில் சாருக்கும் மத்தவங்களுக்கும் உண்மை என்னன்னு நிரூபிச்சிடலாம். நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் பேசிட்டு இருந்தத அவங்களுக்கே தெரியாம போன்ல ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அடி பாவி, எனக்கே தெரியாம நம்ம பேசிட்டு இருந்தத வீடியோ எடுத்துட்டியா நீ? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அப்போ நீ இந்த பிளானோட தான் வீட்டுக்குள்ள வந்தியா? சரி சுடர், நீ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி கொடு, நான் பாக்குறேன். ஐயோ, எழில் இந்த வீடியோவை பார்த்தா பெரிய பிரச்சனையாயிருமே. அவர் எப்படியாவது இந்த வீடியோவை பார்க்க விடாம பண்ணணும். இதோ இதோ ப்ளே பண்ணி கொடுக்கறேன் சார், நீங்களே பாருங்க. எழில், அவதான் ஏதோ சொல்றானா, நீங்களும் எதுக்கு அந்த வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்க?
அவன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இல்ல மனோ, அந்த வீடியோவை பார்த்துட்டா சுடர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிரும். சரியா? அதை செக் பண்ணி தான் பாத்துருவோமே. சுடர், அந்த வீடியோ காமி. சரிங்க சார். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எழில் வீடியோ பார்க்க கூடாதே. என்ன பண்ணலாம்? அந்த 2.0 பவரால நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். எப்படி தீபா? திரும்பவும் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியணுன்ற எண்ணத்தோட இப்ப நான் சொல்ல போற மந்திரங்களை ரொம்ப உறுதியா உள்வாங்கினீங்கன்னா இதை நம்மளால சாத்தியப்படுத்த முடியும். இப்ப நமக்கு அந்த சூப்பர் பவர் வந்துருச்சுன்னா அதை வச்சு எழில வீடியோ பார்க்க முடியாம பண்ணிடலாம். இந்தாங்க சார், பாருங்க. என்ன சுடர், இந்த வீடியோல ஒண்ணுமே தெரியல. அப்பா சார், கொடுங்க, நான் பாக்குறேன். இந்தா. சார், என்னாச்சு? வீடியோ தான் இருக்கே சார். இருங்க, நானே ப்ளே பண்ணி கொடுக்குறேன். அஞ்சலி, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடிட்டு இருக்கோம் சுடர் அம்மா. அபி, இப்போ சுடர் இந்து அம்மாவா மாறி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமா அபி, சுடரை கொஞ்சம் நல்லா பாரு. நம்ம அம்மாவோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே இப்போ சுடரோட ஹேர் ஸ்டைலும் இருக்கு. சுடர் மைண்ட்ல நம்ம அம்மா மாதிரி எப்போ நினைச்சுக்கிறாளோ அப்போலாம் நம்ம அம்மா மாதிரியே தான் நம்ம கிட்ட நடந்துக்கிறா. இப்ப அஞ்சலியை கூப்பிடும் போது கூட நம்ம அம்மா மாதிரி தானே கூப்பிட்டா. ஆமாண்டா கவின், நீ சொல்றது கரெக்ட் தான். அப்போ நாம சுடர் இங்கிருந்து போற வரைக்கும் அம்மான்னு சொல்லி மெயின்டைன் பண்ணலாம். சுடர் நம்மளுக்கு எப்பவும் அம்மா தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.